Hi friends, welcome back to Vijis school cooking. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். மசாலாலாம் சேர்த்து மசாலா உதிராமல் எண்ணெயில் ஒட்டாமல் எண்ணெய் நிறைய குடிக்காமல் எப்படி மீனை பொரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். நான் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறதா இருந்தால் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இது கூடயே நான் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துருக்கேன். நாம் ஆல்ரெடி குழம்பு மிளகாய்த்தூளில் தனியாலாம் சேர்த்து தான் அரைப்போம். இருந்தாலும் ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு ஜீரகத்தூள்லாம் ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி சேருங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்ததாக இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இது என்னன்னு பார்த்திங்கன்னா சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு. இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நம்ம செய்யும்போது நம்மளுக்கு மீன் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இப்போ இந்த மீன் வறுவலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்பலாம் ஹீட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு வெதப்பாக இருக்கும்போது ஹீட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். மசாலா மீனில் ஒட்டி பிடிக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக இதில் தயிர் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் கலந்து கொடுத்துருங்க. நாம் இன்னும் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலை. ஃபஸ்ட்டு இதை நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துருக்கேன். இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது இந்த மசாலா பார்த்திங்கன்னா நீங்கள் ரொம்ப தண்ணி விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி மீனில் நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி நீங்கள் மசாலா மிக்ஸ் பண்ணணும். சப்போஸ் அதிகமாகிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவை நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மீன் துண்டுகளை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பீஸாக இதை மாதிரி இந்த தட்டில் போட்டுட்டு நீங்கள் மசாலா முழுவதும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். அதில் நல்லா முழுவதும் படுற மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருங்க. நீங்கள் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம். இதுதான் இந்த மீன் தான் எடுக்கணும் அப்படின்னு இல்லை. எந்த மீன் பொரிக்கிறீங்களோ நீங்கள் இந்த மாதிரி மசாலா மிக்ஸ் பண்ணி பொரிச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் ஈஸியாகவும் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ நான் எல்லா மீன்லேயும் மசாலா தடவிட்டேன். இப்போ நம்ம டைரெக்டாக மீனை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஊற வைக்கிறது அப்படிலாம் தேவையே இல்லை. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணுனாலும் ஓகே. உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். நான் தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடாகணும். நல்லா ஹீட்டாக இருக்கும்போது தான் நம்ம மீனை வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மசாலா அந்த இதில் தோசைக்கல்லையோ இல்லை ஃப்ரை பேன்லேயோ ஒட்டாமல் வரும். நல்லா எண்ணெய் சூடாக இருக்கும்போது வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 துண்டு வச்சுருக்கேன். இப்போ நான் முதல் ஒரு 3 நிமிஷம் ஒரு பக்கம் வேகட்டும். அடுத்த 3 நிமிஷம் அடுத்த பக்கம் நம்ம திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ 3 நிமிஷம் ஆகிடுச்சு. நான் திருப்பி போடுறேன் பாருங்கள். நம்மளுடைய மசாலா கொஞ்சம் கூட தோசைக்கல்லையோ எண்ணெயிலையோ ஒட்டலை. சூப்பராக வருது பாருங்கள். அப்படியே நீங்கள் நல்லா ஊற வச்சு கூட பண்ணலாம். அதுவும் நான் உங்களுக்கு ஒட்டாமல் தான் வரும். நான் ஊற வைக்கலாம் இல்லை, அப்படியே டைரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே பொரிச்சு எடுக்கிறேன். நீங்களே பார்த்தா தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா மீனையும் நான் திருப்பி போட்டுட்டேன். அந்த எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா ஒட்டவே இல்லை. நீங்கள் இது மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது நம்ம எண்ணெய் கொஞ்சமாக நம்ம ஊற்றி செய்யும்போது நம்மளுக்கு எண்ணெய் மிச்சமாகும். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணால் கூட இதில் நம்மளுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம இதில் இருக்கிற மசாலாலாம் உதிர போகிறது கிடையாது. எல்லாமே மீனில் தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் ஷாலோ ஃப்ரையோ இல்லை டீப் ஃப்ரையோ எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான்
ஒரு பக்கம் 3 நிமிஷம், அடுத்த பக்கம் 3 நிமிஷம், மொத்தம் 6 நிமிஷம் வந்து மீனை வந்து பொரித்து எடுத்தாச்சு. சூப்பராக வந்து பொரித்து எடுத்துட்டேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் கூட மசாலா உதிரவே இல்லை. நாம் அப்போ ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்குது, எண்ணெயும் வந்து பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நான் மற்ற மீனையும் வந்து பொரித்து எடுத்துக்கிறேன். இப்போது நம்மளுடைய ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக மசாலா ஊதிராமல் நீங்களும் ஃபஸ்ட் டைமே பிகினர்ஸ் கூட சூப்பராக வந்து நீங்கள் செஞ்சு அசத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ஆலில் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நம்ம சேனலில் நிறைய நான்வெஜ் ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் செஞ்சுருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணுங்கள், நான் எண்ட்லேயும் தரேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் விஜி.